நாம் வணங்குற குலசாமி சாமியாடிகளுக்கு என்ன கொடுக்கும்? அதான் இன்னைக்கு அறிவு நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். எதிர்பார்ப்பு இல்லாத மனுஷன் இல்லை, எதையுமே எதிர்பார்க்காம செய்யாத மனுஷன் இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அது அன்பாக இருக்கும், பண்பாக இருக்கும், பாசமாக இருக்கும், பொண்ணாக இருக்கும், பொருளாக இருக்கும், ஆசையாக இருக்கும், மோகமாக இருக்கும், ஏதாவது பேராசையாக இருக்கும். அப்போ பேராக இருக்கும், புகழாக இருக்கும், கௌரவமாக இருக்கும், ஆணவமாக இருக்கும், அதிகாரமாக இருக்கும். இது மாதிரி ஏதாவது ஒன்றை எதிர்பார்க்காம யாரும் எதையும் செய்ய போகிறதில்ல. ஆனால் இன்னைக்கு இந்த பதிவில் நாம் வணங்குற குலசாமி, நம்மளை காக்கிற குலசாமி, நம்ம அந்த சாமியாடிகளுக்கு வருதுல்ல, மனுஷன் மேலே சாமி வருது. அந்த சாமிக்கு அந்த சாமியாடிகளுக்கு என்ன கொடுக்குது? அதை தான் இன்றைக்கி அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். என்னங்க, சாமியை வச்சு பெரிய பணக்காரன் ஆகுறீங்க, லட்சாதிபதி ஆகுறீங்க, கோடீஸ்வரன் ஆகுறீங்க, சாமி உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்குது, அதுக்கு மேலே வேற என்னங்க வேணும் அப்படின்னு ஒரு சில இடங்கள்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மையா? சரி, அது உண்மையாகவே இருக்கட்டும். யார் கொடுத்தாலும் அந்த கொடுத்தாலும் கிடைச்சாலும் கிடைக்கலாட்டாலும் அந்த சாமி கொடுக்குறாங்கன்னு சொல்கிறது ஒரு சாமிக்கு பெருமை தானே. அந்த வகையில் சாமியாடிய சந்தோஷம்தான் படுவாங்க. ஏப்பா, நீ சொல்கிறது கேட்குறது நடக்கவே இல்லை, ஆனால் இருந்தாலும் நீ சொல்கிறது அழகாக இருக்கப்பா, இந்த சாமியை உயர்த்தி பேசுகிறவர் அது பிடிச்சிருக்குன்னு சரின்ட்டு போவாங்க. தான் சாமியாடிய குணம், உண்மையான தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகளோட குணம். சரி, அப்படி இருக்கிற சாமியாடிகளுக்கு அந்த சாமி என்ன கொடுக்கும்? நீங்கள் ஒரு சாமியாடி, நான் ஒரு சாமியாடினா எனக்கு என்ன கிடைக்கும்? அதுதான் இன்னைக்கு நான் அறிஞ்சதை, உண்மையாக நடக்கிறத, நடந்துக்கிட்டு இருக்கத, நடந்து முடிஞ்சதை அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். அதாவதுங்க, நான் பொய்யா ஆடுற, போலியா ஆடுற அந்த சாமி ஆடிகளை பற்றி நான் பேச வரல. உண்மையான தெய்வம், இயற்கை சொல்லும்ல, 100க்கு 100% அந்த சாமி தொடும்ல, மிதிக்கும்ல, அந்த சாமியாடி வரும் மக்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கிடைக்கிறது என்னங்கிறதா இன்னைக்கு அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். சரி, என்ன கிடைக்கும்? நான் சாமியாடி இருக்கேன், எனக்கு என்ன கிடைக்கும்? முதல்ல எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, முதல்ல நல்லதை சொல்லிடுவோம், நல்ல விஷயங்களை சொல்லிடுவோம், அப்புறம் பின்னாடி வருவோம் நமக்கு என்னெல்லாம் கிடைக்குது அப்படின்னு. முதல்ல எனக்கு என்ன கிடைக்கும்? தைரியம் கிடைக்கும், உற்சாகம் கிடைக்கும். எப்படி? அச்சம் இல்லாம நேருக்கு நேரா நிக்கிற குணம் எனக்குள்ள பிறக்கும். இதெல்லாம் வச்சு என்னங்க ஒண்ணு? இதெல்லாம் வச்சு என்ன ஒண்ணு? நீங்க இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. என்ன கிடைக்கும்னா, பொண்ணா, பொருளா, பெரிய தொழிலா, பெரிய வேலையா, அப்படி எதிர்பார்த்தா நீங்க எதை சொல்லிக்கிருக்கீங்க? சாமியாடிகளுக்கு கிடைக்கிறதானங்க சொல்ல முடியும். அப்ப அந்த சாமியாடிகளுக்கு என்ன கிடைக்கும்? தைரியம், எதையும் எதிர்த்து நிற்கிற, எதிர்த்து சண்டையிடுற வல்லமை, ஒரு போராளி போன்ற குணம். எப்படி? அநீதிக்கு எதிராக முதலாளா குரல் கொடுக்கிற எண்ணம் கொண்ட பெருமக்க, அந்த போர் படை வீரர்களோட அந்த மாண்பு, கருணை, அதீத அன்பு, பாசம், இதெல்லாம் கிடைக்கும், நிறக்க கிடைக்கும். ஏன்னா அது அந்த சாமியாடியோட, அந்த சாமி அவங்களுக்கு கொடுக்கறது. சாமி எனக்குள்ள கொடுக்கறதுன்னு இல்லை, சாமியோடைய அந்த சாமியோட குணம் எனக்குள்ள பொருந்துறதுனால இது எல்லாமே என்கிட்ட இருந்து வெளிப்படும். சரிங்க, இதெல்லாம் கிடைக்குது. சரி, வேற என்ன கிடைக்கும்? சாமியாடியா இருக்கேன் அப்படின்னா எனக்கு வேற என்ன கிடைக்கும்? வேற என்ன அந்த சாமி எனக்கு கொடுக்கும்? நான் செய்கிற செயலை தெளிவுபடுத்தும், நான் போற பாதைய சரிபடுத்தும், நெறிப்படுத்தும், தவறான செயலுக்கு துணை போகாம என்னைய பாதுகாக்கும், என்னை பொத்தி வளர்த்தெடுக்குங்க, பொத்தி வளர்த்தெடுக்கும், கைப்பிடிச்சு கூப்பிட்டு வரும். ஆகாத காரியத்தை நான் செஞ்சாலும் ஒரு அரைஞ்சாவது என்னை இழுத்துட்டு வந்து சரியான இடத்துல நிப்பாட்டிடும். என்னை வச்சு என்னை சுற்றி இருக்க எல்லா மக்களையும் பாதுகாப்பா உணர வைக்கும். இந்த சாமி எல்லாம் சொல்ற விஷயங்கள் யாரும் கடந்து போயிடாதீங்க. நான் சொல்றதெல்லாம் 100க்கு 100 சத்தியமான உண்மை. எழுதி வச்சுக்கோங்க. உங்க மேல ஒரு சாமி சுமக்குது, நீங்க ஒரு சாமியாடியா இருக்கீங்க, நீங்க தவறான விஷயங்களை நீங்க போறீங்க அப்படின்னா அது அனுமதிக்காது. உங்க ஆசைகளுக்கும் பேராசைகளுக்கும் அந்த விஷயங்களை நீங்க செஞ்சே ஆகணும்னு, நீங்க போயே ஆகணும்னு நீங்க போனீங்க அப்படின்னா கடைசி தருவாயில உங்க உச்சி முடி குடும்பியை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வந்துடும்.
உங்க மேல 100% உங்க சாமி கோவப்படும். நீங்க தப்பு செஞ்சா அவங்கள தண்டிக்குங்க. ஏய் நீ நல்லா இருந்தா தான்டா நான் நல்லா இருக்க முடியும். எல்லா மக்களையும் காக்க முடியும். அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்துல உங்கள அந்த சாமி ஆடி வரும் மக்கள அந்த சாமி பாதுகாக்கும். நெறிமுறைப்படுத்தும். நல்ல விஷயங்கள சொல்லிக் குடுக்கும். செயல்படுத்த கத்துக் குடுக்கும். இது எல்லா விஷயங்களும் கிடைக்கும் சாமியாடி வரும் மக்களுக்கு. சாமியாடி வரும் மக்கள் அது மட்டும் இல்ல, நீ உண்மையா நில்லு, நேர்மையா நில்லு, சத்தியமான வழியில நில்லப்பா. எமனே வந்தாலும் எதிர்த்து நில்றா. தப்பு செஞ்சா பச்சை குழந்தையா இருந்தா கூட கால்ல சாஸ்தாங்கமா விழுந்து மன்னிப்பு கேளு. தப்பு செய்யலைன்னா அந்த எமனே வந்தாலும் எதிர்த்து நின்னு கேள்வி கேள்றா அப்படிங்கிற வல்லமையா அந்த சாமியாடிக்கு அவங்க மேல வர்ற சாமி கொடுக்கும். சத்தியமான உண்மை. அப்ப இந்த சாமியாடி எப்படி இருப்பாங்க? நீதியாக, நேர்மையாக, சத்தியத்தின் திருவுருவமாக. எப்படி சொல்றது அப்படின்னா, சாமி ஆடினா அந்த சாமி ஆடியை பார்த்தா அந்த சாமியை உணரணுங்க. இப்போ ஒரு சாமியாடி உங்கள் கோயிலில் வர்ற சாமியாடி வர்றாருன்னா அவருடைய செயல்பாடுகள், அவருடைய பேச்சுவார்த்தைகள், அவர்களுடைய உண்மையான நிலை, அவர்களுடைய எண்ணம், அவர்களுடைய சிந்தனை, அவர்களுடைய அந்த உருவம் இதெல்லாம் பார்த்த உடனே உங்கள் சாமியை ஒரு துளியாவது நீங்கள் உணரணும். அப்படி இருக்கணும் சாமியாடி வரும் மக்கள். இருப்பாங்க, இருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் கொடுக்கும் அந்த சாமி கொடுக்கும் சாமியாடிகளுக்கு. சரிங்க. இது இல்லாம வேற என்ன? தீய வினைகளை பில்லியா சூனியமா செய்வினையா ஏவலா எதிர்த்து அடி, அதுக்கு எதிர் மாந்திரிக, எதிர் வினை, எதிர் கட்டு எல்லாம் அந்த வல்லமைய அந்த சாமி உங்களுக்கு கத்துக் கொடுக்கும். அப்ப அந்த தெய்வம் உங்களை அழகா சக்கர சிரிப்போட, அன்பான பாசத்தோட, கோபத்தோட உங்களை பாதுகாக்குங்கிறது சத்தியமான உண்மை. ஊர் அறிஞ்சது, உலக அறிஞ்சது. சாமியாடி ஒரு மக்கள், பெரும்பாலான ஒரு மக்கள் இப்படிதான் இருப்பாங்க. சரிங்க, புதுசா என்னங்க நீங்க சொல்ல போறீங்க? சரி, இது இல்லாம வேற என்ன கொடுக்கும்? இதான் ரொம்ப முக்கியமான விஷயம். வேற என்ன சாமியாடி வரும்பவர்களுக்கு அந்த சாமி கொடுக்கும் அப்படின்னா வேற என்ன கொடுக்கும் தெரியுமா? கண்ணீரை கொடுக்கும், மன வேதனையை கொடுக்கும், கஷ்டத்தை கொடுக்கும். அதே சமயம் எப்படி அப்படின்னா எல்லாத்தையும் பிரிஞ்சு தனியா இருக்கிற மாதிரி ஒரு உணர்வை கொடுக்குங்க. சத்தியமா கொடுக்கும். இதெல்லாம் யாருக்கு நடக்காது. ஒரு சில சாமியாடிகளுக்கு நடக்கலாம். அவர்களுக்கு ஏன் கொடுக்குது, எதுக்கு கொடுக்குதுன்னு எல்லாமே காரண காரியம்தான். எது நடந்தாலும் அந்த சாமியாடி அந்த மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக மக்களுக்கு கிடைக்க போற கெட்டதை கூட அந்த சாமியாடி மேல அந்த சாமி, நீ வாங்கி நில்றா என் வாகனம், உரிமையோட நீ கஷ்டப்படுறா அப்படின்னு அந்த சாமி நினைச்சிடும். என் வாகனம் நீ தானப்பா, நீ கஷ்டப்படப்பா, அந்த பிள்ளைய நல்லா இருக்கணுமப்பா, குல மக்கள் நல்லா இருக்கணுமப்பா, என்னை வணங்குற சொன்ன நல்லா இருக்கணும்டா அப்படின்னு அந்த சாமியாட்டி அந்த சாமி பேசும். அப்ப ஏன் கண்ணீரை கொடுக்குது, எதுக்கு அந்த வேதனையை கொடுக்குது, கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னா அந்த எல்லையில நடக்கிற நல்லதை விட்டுட்டு கெட்டது எல்லாத்தையும் பிரதிபலிக்கிற ஒரு முகமா, ஒரு நபரா சாமியாடி வரும் மக்கள் இருப்பாங்க. அப்ப அந்த சாமியாடிகள் முன்னாடி உண்மையான தெய்வத்தை சுமக்கிற அந்த சாமியாடிகளுக்கு எது நடந்தாலும், நல்லது நடந்தாலும், கெட்டது நடந்தாலும், தெய்வ மகிழ்ச்சியா இருந்தாலும், கோபமா இருந்தாலும், ஆக்ரோஷமா இருந்தாலும், தெய்வம் இருந்தாலும் இல்லாட்டினாலும், விலகி போனால் என்ன எதுவாக இருந்தாலும் அப்படியே அந்த சாமியாடிகள்கிட்ட பிரதிபலிக்கும். ஒரு நேரம் ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பாங்க. அப்ப அவங்க உள் மனசு சொல்லு, என் சாமி சந்தோஷமா இருக்கு போலப்பா, அதாப்பா நானும் சந்தோஷமா இருக்கேன். அதெல்லாம் வாக்கு. அப்ப ஏன் கொடுக்குது, எதுக்கு கொடுக்குது, எதுக்கு சாமியாடிகளுக்கு மட்டும் கொடுக்குது அப்படின்னா, நீ போராளியடா, நீ போர் வீரனடா, நீ ஒரு பாதுகாவலை. அதனால எல்லாமே உனக்கு கிடைச்சிருமா? எல்லாமே சௌகரியமா உனக்கு கிடைச்சிருமா? நீ சண்டையிடணுமப்பா, நீ எதிர்த்து மல்லு கட்டணுமப்பா, உன்னுடைய வீரம், உன்னுடைய மாண்பு, உன்னுடைய எல்லாத்தையும் நீ அர்ப்பணிக்குமப்பா, ஆசை எல்லாத்தையும் நீ அர்ப்பணிச்சு நீ நிக்கணும்டா அப்படிங்கிறதுனால பல கஷ்டங்கள் பல ரூபங்கள்ல, உள்ளாளு வெளியாளு, நல்லவன் கெட்டவன், மாந்திரிகவாதி, தெய்வத்துக்காக ஆசைப்படுறவன், தெய்வத்தை வசப்படுத்துறவன், தெய்வ சக்தியை அபகரிக்கணும்னு நினைக்கிறவன், தெய்வத்துக்கு இடையூறு செய்யறவன், எல்லைக்கு செய்யாத சேட்டை செய்கிற எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையும் தாங்கி நிற்கிற போர் வீரன் தான் அந்த சாமியாடி வரும் மக்கள். சரி, இதை கொடுக்கும். வேற என்ன கொடுக்கும்?
மக்கள் இருக்காங்கல்ல, எந்த மக்களுக்காக இத்தனையும் அனுபவிச்சு முன்னாடி நிக்கிறாங்களோ, அந்த மக்கள் அவங்களே முதுகுல குத்துவாங்க. எல்லாரையும் சொல்லலைங்க. பெருமக்களா எல்லாத்தையும் சொல்லல. ஒரு சில பேரைத்தான், ஒரு சில இலைகளை தான் சொல்றேன். எல்லாரும் அன்பா, பண்பா, பந்தமா, பாசமா அணைச்சு, நம்ம சாமி வந்துருச்சுன்னு துடியா துடிச்சு, அவர்கள அப்படியே அழகா வணங்கி, அவங்ககிட்ட ஆச்சார விபூதி வாங்குற பெருமக்கள் லட்சக்கணக்கா, கோடிக்கணக்கான கும்பு எல்லாம் இருக்கு. நான் அவங்களெல்லாம் சொல்லல. போற்றப்படக்கூடியவர்கள். ஒரு சில இலைகள்ல இருக்கிற மக்களை எதிரா நின்னு, மன வலியையும், கஷ்டத்தையும், தனிமையையும் கற்களை சொற்களா எரிஞ்சு, சாமிய சுமக்கிறதுனாலயா நமக்கு இப்படி அப்படின்னு மன வலிகளை, வேதனைகளை பல நாட்களாக அவங்க கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நெருங்கின சொந்த ரத்த சொந்த பந்தமா இருந்தாலும் அவனுமே எதிர்த்து நின்று மூஞ்சில இச்சைக்காரி துப்புற மாதிரி துப்பி அந்த வலிகளையும் வேதனைகளையும் உணர வைப்பாங்க. அப்ப இதையும் கொடுக்கும் உங்க மேல வர்ற சாமி. அதான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, தயாரா இருந்துக்குங்க. எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். எல்லாத்துக்கும் வெள்ளமே வந்தாலும் முன்னாடி நின்று தடுத்து முடிஞ்சளவு எல்லையையும் மக்களையும் காக்கிற ஆளா நீங்க இருக்கணுங்கிறதுக்காக நல்லதையும் சொல்றேன். நீங்க அனுபவிக்க போறதையும் அனுபவிக்கிறதையும் சொல்றேன். இதெல்லாம் உங்க மேல வர சாமி தான் உங்களுக்கு கொடுக்குதுங்க. எதுக்காக எல்லாத்துக்கும் துடிக்கிற அந்த துடிப்பு உங்களுக்கு இருக்கு அப்படின்னா, வந்து நீங்க துடிக்கிற துடிப்பு இல்லைங்க. உங்களுக்குள்ள இருக்கிற சாமி துடிக்கிற துடிப்பு. ஏங்க எல்லாரும் குலசாமியை மறந்துட்டாங்க, நான் ஏங்க குலசாமியை நினைச்சுக்கிட்டே இருக்கேன். குலசாமி உங்களுக்குள்ள இருந்தாங்க எல்லாத்தையும் நினைக்குது. அதனால அது உங்களுக்கு பிரதிபலிக்குதுங்க. என்னங்க வருஷத்துல ஒரு நாள் போய் சாமியை கும்பிட்டு நிம்மதியா எல்லாரும் போயிடுறாங்க. அந்த வருஷம் ஒரு நாள் வர்றதுக்கு நான் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கேனேங்க. ஏன்? அதுதாங்க சான்று. உங்க மேல வந்து சாமி இருக்குங்கிறதுக்கு சான்று அதான். புரியுதா? நீங்க ஏன் சாமியாடியா இருக்கீங்க அப்படின்னு. அப்ப அந்த தெய்வம் உங்களுக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்கு, எந்த அளவு உங்களுக்கு அதிகாரங்களை கொடுத்துருக்கு. சரி, இதெல்லாம் ஏன் எதுக்கு அப்படின்னா, எதுக்கு இவ்வளவு சொந்த பந்தங்களே இவ்வளவு கஷ்டங்களை வேதனைகளை ஏன் கொடுக்குன்னா, நீதியா நிக்கிறீங்கல்ல, உண்மையா நிக்கிறீங்களே, யாருக்கு ஆதரவா போகலையே, எதையும் ஆசைக்கு, பணத்துக்கு, பொண்ணுக்கு, பொருளுக்கு துணை போகலையே, சொந்த வந்த உறவுகளுக்கு துணையா போய் அவங்களுக்காக அடி பணியலையே, தெய்வ நிலையில நீங்க நிக்கிறீங்களா, அதனால உங்களுக்கு இவ்வளவு கண்ணீர், கஷ்டம், வேதனை எல்லாம் கிடைக்குதுங்க. சாமியோட குணம் உங்களுக்குள்ள இருந்தா யாருக்கும் தப்பு யார் செஞ்சாலும், பெத்த தாய், கட்டிய மனைவி, பெத்த பிள்ளையா செஞ்சாலும் தப்பு செஞ்சாலும் தப்புன்னு நிக்கிற உங்களுக்கு இது கிடைக்கத்தானுங்க செய்யும். பகை கிடைக்கத்தானே செய்யும். பகை உருவாகத்தானே செய்யும். அப்ப இதையும் உங்க சாமி தான் உங்களுக்கு கொடுக்குதுன்னு புரிய வைக்கிறேன் இந்த பதிவின் மூலமா. அப்ப ஒரு சாமியாடிக்கு என்னவெல்லாம் கிடைக்குது, சாமி ஆடுறதுனால, சாமி ஆடி பாடி அப்படியே மாலை மரியாதையை கொடுத்து ஆச்சார விபூதி வாங்கி தலையில தூக்கி வைக்கிறது மட்டுமல்ல, அது எல்லா இலையிலையும் நடக்குமாங்கிறது நடக்காது. இத்தனை விஷயங்கள் நல்லதும் அந்த சாமி என்னெல்லாம் உங்களுக்கு கொடுக்குது, ஊட்டுது, எல்லாத்தையும் ஏன்னா உங்களை வலிமைப்படுத்துது, உங்களை பலப்படுத்துது. உனக்குள்ள நான் இருக்கேன், உன்னை நான் செதுக்கிறேனாப்பா அப்படின்னு உங்களை ஒவ்வொரு விஷயங்கள்லையும் உங்களை அழகா உங்க கூட நின்று உங்களை நிதானப்படுத்துது. வலியா, வேதனையா, அன்பா, பண்பா, பாசமா, தீயவனை எல்லாத்தையும் தாங்கி நிக்கிற ஒரு அழகான நிலைய உங்களுக்குள்ள அந்த சாமி உருவாக்கி காத்து வர்றதுங்கிறதா சத்தியமான உண்மை. அதனால உங்க மேல வர சாமி உங்களுக்கு என்னெல்லாம் கொடுக்குது, நிறைய கொடுக்கும். தீய வினைகள்லாம் வர முன்னாடி நின்று நீங்க தான் அதை நின்று எதிர்த்து அடிச்சு வாங்கி அது வர்ற சாரல நீங்க தான் கஷ்டப்படுவீங்க. உங்க மேல இருக்க சாமியை மறிக்கணும்னாலும் உங்களுக்கு தான், உங்க மேல வர்ற சாமியை கட்டணும்னாலும் உங்களுக்கு தான். உங்களை தடுக்கணும், குடும்பத்துல மற்ற பங்காளிகளுக்கு ஏற்படும் பிரச்சனை கூட உங்க முன்னாடி வந்து காட்டிக்கிட்டே இருக்கு அந்த சாமி. எந்த அளவு உங்களை அந்த தெய்வம் எடுக்குது அப்படின்னா, நீதானப்பா சரியான ஆளு அப்படிங்கிறத அறிஞ்சு தெரிஞ்சு புரிஞ்சுதான் உங்களை சாமியாடி இருக்கு. அதனால இதுக்கெல்லாம் அச்சப்படாதீங்க. சாமியோட குணமா நில்லுங்க. நமக்கு நல்லது கிடைக்குதோ இல்லையோ, 4 மக்களுக்கு நல்லதா இருக்கு, நல்லது செய்யறோமா, நல்லா இருக்காங்களாங்கிற நிலையில திருப்திப்படுங்க. சந்தோஷம், பொண்ணு, பொருள் எதுவும் கிடைக்கலாட்டினாலும் மனதளவுல நிம்மதியா இருக்கீங்களா, ஆரோக்கியமா இருக்கீங்களா, சாமியை முழுமையா உணர்றீங்களா, அதுல சந்தோஷப்படுங்க, போதுங்க. அதனால இன்னைக்கு இந்த பதிவுல சாமியாடி
மேல வர்ற அந்த சாமியாடி பெருமக்களுக்கு என்னெல்லாம் கொடுக்குங்கிறத நான் அறிஞ்சதை ஐவ நண்பர்களுக்கு சாமியாடி பெருமக்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.